ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 23/4/2026 கருணியா ப்ளஸ் KN 619க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ABC போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போல் வந்து 807, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 561 807 நண்பா. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 980, ஃபுல் போர்டில் வந்து 322 980. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 185 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 60/40 வந்து நம்ம 4 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 264 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 221. அந்த 221 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 221. இந்த 221 நம்ம கூட்ட போகிறது வந்து 44. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4Dலையும் 60லையும். ஸோ 4D 60ங்கிறதுனால நம்மளுக்கு 2 + 4 = 6. அதே மாதிரி இங்கே வந்து 4D வந்து 1 + 4 = 5. அப்போ 6 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 5. இப்போ இந்த 264க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 185 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 60/40 வந்து நம்ம 4 கூட்டுறோம். இப்போ 185க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போது 185க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 246. நம்மளுக்கு இந்த 246 தான் தேவை. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 246. இப்போ இதில் நம்மளுக்கு தேவை வந்து 2வும் நம்மளுக்கு 6 தான். அப்போ 2 + 4 = 6. 6 + 4 = 0. அப்போ 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 185க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 0. 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 185க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 980 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. அதே மாதிரி யார் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை நம்மளுடைய கருணியா ப்ளஸ் ரிசல்ட். ஸோ கருணியா ப்ளஸ் டு கருணியா ப்ளஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. அந்தந்த கவனிப்பை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் கிடைக்க அதிகூடிய சான்சஸ் இருக்கும். சில நேரம் ஃபெயில்ட் ஆனாலும் நம்மளுக்கு பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய கருணியா ப்ளஸ் டு கருணியா ப்ளஸ் ரிசல்ட் நண்பா. இப்போ 980க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 322 இருக்குது. ஸோ 322 கீழே கொண்டு வந்துடுவோம். அதாவது 3 2 and 2. ஸோ இதில் நம்மளுக்கு 60ல் இருக்கிறது 3. அப்போ அதோட நம்மளுக்கு 4Dயில் இருக்கிறது வந்து 2. அப்போ 3 + 4 = 7. 2 + 4 = 6. 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 980க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 6. 7 அல்லது 6 நம்மளுக்கான நெக்ஸ்ட் ட்ரா சீபோர்ட். இப்போ இந்த 980க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 807 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு இருக்குது, இன்னும் பெய்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 807ங்கிறது தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 807 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 561 இருக்குது. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடுவோம். 561. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி
நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஏன் லைக் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். தனிப்பட்டு நம்ம சேனலில் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொண்டு வரோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்தந்த ட்ராக்களை வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே மாதிரியான ட்ராக்கள், அதாவது ஒரே கம்பெனியிலேருந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்பர்ஸோட நீங்கள் குழப்பிக்காதீங்க. நேற்றுக்கான ரிசல்ட்டு, முந்தானத்துக்கு ரிசல்ட், இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை கருணையா ப்ளஸ் ரிசல்ட்டை வச்சு எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவுக்கான சீபோர்டு என்னென்னு பார்ப்போம். 5, 6, 1 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 5ம் 1 தான். அப்போது 5 + 4 = 9, 1 + 4 = 5, 9, 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பர். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 5 இருக்குது. இதை நம்ம அப்படிங்க எழுதலாம். சீபோர்டு அல்லது ஆல்போர்ட். 9 அல்லது 5, 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு நம்பராக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ஃபார்மெட்லேருந்து கிடச்ச நம்பர். ஸோ தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. அந்த ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த 9, 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டாக இருந்தாலும் ஒரே ஒரு நம்பரை மட்டும் நம்ம இந்த ட்ராவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அதை வச்சு நம்ம பெயர்ஸுகளை உருவாக்கிடுவோம். அதாவது 2. ஸோ 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஓல்டு நம்பர். ஸோ ரொம்ப பழைய நம்பர் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் x = 0 வரணும். ஆனால் நம்மளுக்கு வர்றது எல்லாமே வந்து x = 2. அதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுக்கு இது பழைய நம்பர். ஸோ நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 0, 2 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து 00 வந்துருந்துச்சு. ஸோ 0, 2 நம்மளுக்கு வர்றதுக்கான சான்ஸ்னு சொல்லிட்டு 00 அண்ட் 22 கொடுத்தோம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 400 அடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் 0 வேல்யூ நீ ஏன் எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு 0 வேல்யூவை நம்ம வந்து டேரெக்டாகவே கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிட்றாங்க. ஸோ 00 நம்மளுக்கு நேற்றுக்கு ரிசல்ட்டு. ஸோ இந்த ட்ராவலையும் அதே மெத்தட் தான் இருக்குது. x = 0 வரணும், ஆனால் 0 வரலை. x = 2 தான் நிற்கிது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 9, 5 இருந்தாலும் அதோட நான் 2ஐயும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூசர்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கன்ஃபியூசர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு கன்ஃபியூசர் நம்மளுக்கு இந்த ட்ராவில் நிற்கிறதா இருந்துச்சுன்னா, இதே ஃபார்மெட்டில் நிற்கிறதா இருந்தால் மறுபடியும் நம்மளுக்கு 99, 55 அதோட 22 இதுக்குள்ளே நிற்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 95, 92, 52. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், என்னாலையும் புரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு, நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வாரீங்க. ஸோ அவங்களெலாம் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒன்றும் பிடிபடல அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி வியாழக்கிழமை 23/4/2026 கருணையா ப்ளஸ் KN 619க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.